நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார்? இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு பெயரிட்டவர் எப்படி மறப்பார்? யாக்கோபை ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெயரையே மாத்தினவர். உன் தகப்பன் வைத்த பெயரை பார்க்கலாம், நான் அவனுக்கு அழகான பெயரை வைக்கிறேன்னு சொல்லி பெயரையே மாத்தினவர் எப்படி மறப்பார்? ஆகவே அவர் சொன்னார், யாக்கோபுட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாத, இஸ்ரவேலே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை உயர்த்துவேன்னு சொன்னனே, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னனே, உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னனே, ஸ்தோத்திரம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் கூட கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் உன்னோட பெயரை சொல்லி கர்த்தர் அழைத்தவர். ஸ்தோத்திரம் நீங்க என்ன நினைக்கலாம், ஆபிரகாமை போல என்ன பெயர் சொல்லி அழைக்கலையே, அப்படியே கூப்பிட்டாரு என்று சொல்லி. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல நீங்க இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி தான் அழைத்திருக்கிறார். சொல்ல உன் பெயரை சொல்லி அழைத்தவர். ஸ்தோத்திரம் உங்களை பெயர் இல்லாம சும்மா அழைத்தார், வாங்க போங்கன்னா கர்த்தர் கூப்பிட்டாரு. ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி தான் அழைக்கிறார். ஆமீன். ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைத்தவர் எப்படி கைவிடுவார்? இஸ்ரவேலை பெயர் சொல்லி அழைத்தவர். யாக்கோபே என் தாசனாகிய யாக்கோபே, ஸ்தோத்திரம் நான் தெரிந்து கொண்ட எஸ்ரோனே, இஸ்ரவேலே நீ பயப்படாது என்று சொன்னவர். உங்களையும் அப்படிதான் அழைக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறத வெளிப்படுத்துகிறார். சொப்பனத்துல வெளிப்படுத்துகிறார், அது வார்த்தையில வெளிப்படுத்துகிறார், இல்லைன்னா செயல்ல வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு அன்பா இருக்கிறவர் எப்படி உங்களை கைவிடுவார்? ஸ்தோத்திரம் ஒருவேளை உங்க பெயரை சொல்லி அழைக்கிறத நீங்க கேட்காம இருக்கலாம். ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டது போல உங்க பெயரை கர்த்தர் சொன்னதை நீங்க வேணா கேட்காம இருக்கலாம். ஆனா அநேக நேரங்கள் உங்களுக்கு செய்யற அற்புதத்தினால அவர் தமது அன்பை வெளிப்படுத்திருக்கிறாரே, உங்களை எப்படி கைவிடுவார், எப்படி மறப்பார்? ஸ்தோத்திரம் உங்களுக்கு நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும், வியாதியா இருந்தாலும் சரி, நீங்க வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கீங்க, இந்த பிள்ளைகள் மன திரும்புதலுக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக, வேலைக்காகவோ திருமணத்துக்காகவோ எதுக்காக காத்திருக்கீங்க, சோர்ந்து போறீங்கன்னா கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத. ஸ்தோத்திரம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுவாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். ஸ்தோத்திரம் ஜெபிக்காம பேசுறேன்னு நினைக்க கூடாது, செய்தி கொடுக்கல, ஆண்டவர் பேசுறபடினால தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த வார்த்தையை சொல்றேன். ஸ்தோத்திரம் ஆபிரகாம் குறித்து தேவன் சொன்னார், ஆபிரகாம் எதனால ஆசீர்வதிச்சாராம்? நான் சொல்றத எனக்கு பயப்படும் பயத்தை இவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுப்பான் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் இவனை மறக்க மாட்டேன், ஆகவே நான் இவனுக்கு எதையும் மறைக்க மாட்டேன், நான் இவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன், இவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் பெரிய ஜாதியாக போகிறார். எதனால் ஜாதியாக போறாரு? இவருக்கு இந்த சுபாவம் இருப்பதனால. தான் கர்த்தர் செய்யறத, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக, உங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக, உங்க கூட இருக்கும்படியாக, நீங்க கர்த்தருக்கு இப்படியாக பயந்து நடக்கணும் என்பதை தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுவான் என்று சொல்லி கர்த்தர் நம்பிதான் அவருக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அது போல இன்னைக்கு உங்களையும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்பணும். ஸ்தோத்திரம் நம்புற அளவுக்கு நடந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் பிள்ளைகள் நிச்சயமாக நான் செய்த அற்புதத்தை அநேகருக்கு சொல்லி ஸ்தோத்திரம் சாட்சியா நிற்பாங்க. என் பிள்ளை ஒருபோதும் என்னை விட்டு பின்வாங்கி போகாதுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை நம்பணும். ஸ்தோத்திரம் அந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஸ்தோத்திரம் பயப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை கைவிட்டாரோன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம் நிச்சயமாக உங்களுடைய எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு வித்தியாசமான சுபாவம் இருந்ததோ, அதுபோல உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான சுபாவம் இருக்கணும். உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கற்றுக் கொடுக்கிற இடத்துல இருக்கணும். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பார்க்கிறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்ற இடத்துல இருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் நீங்க கேட்பதிலும் நினைப்பதிலும் அதிகமாக செய்து கொடுப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரி